சென்னை கண்ணகி நகரில் மழைநீர் தேங்கிய பகுதியில் மின்சாரம் தாக்கி வரலட்சுமி என்ற தூய்மை பணியாளர் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்தினரை சந்தித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் 20 லட்சம் ரூபாய் நிதி வழங்கி செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். பணியாற்றிக் கொண்டிருந்தார். அவர் ரவி அவர்கள் வேலை இல்லாமல் இருந்த சூழலில் அந்த ரவிக்கும் உர்பாசர் நிர்வாகத்தில் ஒரு லகுவான வேலையை, கடினமான வேலையை அவருக்கு செய்வது கஷ்டம். எனவே ஒரு சூப்பர்வைசர் போன்ற ஒரு லகுவான வேலை ஒன்று தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த நிர்வாகமும் மாநகராட்சியின் துணை ஆணையர் அவர்களுடைய வேண்டுகோளினை ஏற்று அந்த நிர்வாகமும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. அவர் இந்த சடங்கெல்லாம் முடித்ததற்கு பிறகு உர்பாசர் நிர்வாகத்தில் போன்ற அந்த பணியில் அமர்த்தப்படவிருக்கிறார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்ல இப்ப அது மாதிரி இல்ல இப்ப தவறுக்கு நான் சப்பக்கட்டு கட்டவே இல்லை. சம்பந்தப்பட்ட டிரான்ஜெட்கோ ஆணையர் அவர்களிடத்தில் பேசியிருக்கிறேன். மிக விரைவில் ஒரு 2 நாட்களில் இப்ப நான் நெல்லைக்கு போறேன். நெல்லைக்கும் தென்காசிக்கும் 11 மணிக்கு பிளைட் போயிட்டு வந்துட்டு நான் சம்பந்தப்பட்ட உயர் அலுவலர்கள் திரு ராதாகிருஷ்ணன் IAS அவர் தலைமையிலான அலுவலர்களையும், மாநகராட்சி ஆணையர் தலைமையிலான அலுவலர்களையும், தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய அலுவலர்களையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த குடியிருப்பில் ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கண்ணகி நகருக்கு வேண்டும் என்று உத்தரவிட்டு 20 லட்சம் ரூபாயை மறைந்த மரியாதைக்குரிய சகோதரி வரலட்சுமியின் கணவர் திரு ஜி ரவி அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஜி ரவி வரலட்சுமி தம்பதியருக்கு 2 குழந்தைகள். ஒரு 7வது படிக்கும் பெண் குழந்தை, 4வது படிக்கும் ஆண் குழந்தை. இந்த 2 பேரும் தனியார் பள்ளி ஒன்றில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரவிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சென்னை தெற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும், சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற தொகுதி திமுகவின் சார்பிலும் அவருடைய எதிர்கால படிப்பு செலவை கட்சி ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்திருக்கிறோம். அந்த 2 குழந்தைகளின் படிப்பு செலவை அவர்கள் விரும்புகிற வரை உயர்கல்வி, மேல்நிலை கல்வி, கல்லூரி என்கின்ற வகையிலான அந்த கல்வி செலவை திமுக பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்லாது இன்றைக்கான அந்த இறுதி சடங்கு செலவை சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அதையும் கடந்து திரு ஜி ரவி அவர்களுக்கு ஏற்கனவே சிறிய அளவிலான உடல் பாதிப்பு உள்ளவர். அவருக்கான அந்த ட்ரீட்மெண்ட்டை உடனடியாக அரசு பொறுப்பேற்று செய்யும் என்று உறுதி சொல்லி, அதோடு மட்டுமல்ல, மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளரின் இல்லத்திற்கு சென்று 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கி செய்தியாளர்களை மா சுப்பிரமணியன் சந்தித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.